ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து டாய் ஸ்டோரி சீசன் 2 இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க. ஓகேவா, அவங்கள வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு வந்து நேம் அவங்க சொல்ல அவங்களுக்கு தெரிலன்னு தான் சொன்னாங்க. ஸோ அவங்க இனியும் வந்து நம்ம சேனலுக்கு வாடகையாகவும் வரலாம், இல்லைன்னா டெய்லியும் வர மேபி சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அவங்களோட பேர் வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்னா அவ்வளோ பெருசாக டெக்கரேஷன்லாம் எதுவுமே பண்ணல. சும்மா வீட்டில் நாங்கள் வந்து சூச்சான் கூட இல்லை, சூச்சானும் இல்லை, அப்புறம் இந்த சாசாவும் சசாவும் தெரில, அவன் பேர் கூட மறந்து போச்சு. அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் சூச்சானை கூட டெய்லி வருவான். அவன் எங்கே போயிட்டான்னு தெரில. அவன் கிடச்சோடனே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரலாம். அவன் வந்துட்டு ஒரு தொட்டிலில் படுத்துட்டு வரப்போகிறான். அப்புறம் அவனோட நேம் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தராக அவன் காதில் போய் சொல்லிட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கேண்டி கொடுத்துட்டு அப்படி தான் சிம்பிளாக. ஓகேவா, இப்போ அவன் வரப்போகிறான், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தலை வராரே வராரே வராரே, தாத்தா வராரே தரல விட போகிறாரு, தாத்தா வராரு தரல விட போகிறாரு. டேய், நான் இப்போ தான்டா பிறந்திருக்கேன், அதுக்குள்ளேயும் ஏன்டா என்ன அப்படிலாம் பாட்டு வச்சு கூப்பிடுறீங்க? சரி கைஸ், இவனை வந்து படிக்க வச்சாச்சு. இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட வைக்கணும். டேய் முக்கு, இந்த ரிமோட் ஒர்க்கே ஆக மாட்டேங்கிற. என்னதான் ரிமோட் இது? ஐயோ, குழந்தை போச்சு. ஏன்டா மரமண்டை இப்படி பண்ணுற? கைஸ், நம்ம வந்து இவனை நம்ம இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிறந்த மண்ணை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். மண் இது மிதிக்காதீங்க, இது மிதிக்காதீங்க. சரி கைஸ், இவனை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நல்லா கவனிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இவனோட பேர் வைக்கும் ஃபங்க்ஷன். ஓகேவா, இவன் வந்துட்டு நம்ம சேனலுக்கு எப்போ ஜாயின் ஆகுறான் அப்படின்னா, ஜூலை, இன்னைக்கு டேட் என்னப்பா? 27 இன்னைக்கு டேட்டு. இன்னைக்கு வந்து 27. இன்றைக்கி தான் நம்ம பையன் வந்து பிறந்து வந்திருக்கான். அதுக்குள்ளேயும் வந்து பேச தெரியுமா அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் சும்மா தானே. ஸோ வந்து எனக்கு தெரியும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து அவங்களோட நேம் சொல்ல மாட்டாங்க. இவனோட காதுக்குள்ளே வந்துட்டு இவனுக்கு வச்சிருக்கக்கூடிய நேம் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பேரை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரியவங்க அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு நம்ம முக்கு தான் கிளவன். ஸோ வந்து கூப்பிட்டு வந்துடலாம். கேமராங்க நமக்கு ரொம்ப தான் திமிரு. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த தம்பியை வந்து கூப்பிடலாம். எங்கே பார்க்காது? இதுதான் காது. நான் இல்லை, இதுதான் கடிப்பேன். இதுதான் காது. வந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா பேரு? மறந்து போச்சு. 3 டைம் சொல்லணும். கங்கு 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 3 டைம் சொன்னா போதும். போ. அன்பளிப்பு அன்பளிப்பு வேறு தரணுமோ? இங்கே பாருங்க கைஸ், நம்ம இந்த பையனுக்கு 5 ரூபாய் அன்பளிப்பாக தந்துடலாம். ஓகே, இப்போ அடுத்த ஆள் வரலாம். சொல்கிற வரைக்கும்லாம் யாரும் இல்லை, அமைதியாக இருக்கு. சரி கைஸ், அடுத்து வந்து வயசான கால் இல்லாத ஒரு முதியோர். இந்த முதியோரை வந்து கூப்பிட்டு பேர் சொல்லிடலாம். சொல்லு பேர் சொல்லு. கேங் லீடர் இல்லை, கங்கு கங்கு கங்குன்னு அவ்வளோ அழகா நீ சொல்லணும். சொல்லு. வாயை தரடா, கேட்கல. இவன் அப்படிதாங்க சொல்லுவான். நம்ம அவனை விட்டுலாம். அன்பளிப்போ ஓகே. அவனுக்காக வந்து 2 ரூபா நம்ம வந்து தரோம். இங்கே வந்து கமிஷன் ஆகுன்னு பார்த்தா ஒரு கமிஷன் ஆக மாட்டேங்குது. மொத்தமாக 7 ரூபா தானே வருது. ஸோ சரி, அடுத்து வந்து நம்ம சூச்சு தான் வரப்போகிறான். எனக்கு தான். நான் வந்துட்டேன். இவனும் நானும் கொஞ்சம் ஒரே கலரில் இருக்கோம்ல. ஒரு பாட்டு போடலாம். நீ நானும் வேற இல்லடா, நீ நானும் வேற